நேயர்களே, இன்றைக்கு உலகின் வலிமையான ஒரு முதலீட்டு சாதனம், ஒரு மெட்டீரியல், ஒரு பவர்ஃபுல் காயின் அப்படின்ட்டு பார்த்தா, அது அமெரிக்க டாலர் தான். நான் இங்க அமர்ந்திருக்கிற நேரத்துல, ஒரு யுஎஸ் டாலருக்கு இந்திய மதிப்பு ரூ. 90. நாம ரூ. 90 குடுத்தா, அவங்க ஒரு டாலர் குடுப்பாங்க. அந்த அளவிற்கு இது வலிமையாக இருக்கிறது. இந்தியாவுடைய மதிப்பீட்டுக்கு எதிராக மட்டுமில்ல, உலக அளவில் த டிரான்சாக்ஷன் எல்லா விதமான பரிவர்த்தனைகள், மாறுதல்கள், மாற்றங்கள் எல்லாம் அமெரிக்க டாலர்ல தான் நடக்கும். ஒருவன்ட்டு டாலர் இருந்தால் பெரியவன். இப்ப ஏன் மத்திய கிழக்குல கூட அவங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சவுதியோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று சொன்னா, ஆயுத விற்பனையை தாண்டி ஒரு நாளைக்கு பல பில்லியன் கணக்கில், மில்லியன் கணக்கில், 10 மில்லியன், 20 மில்லியன், 30 மில்லியன் என்ற கணக்குல கம்ப்ளீட்டா வேர்ல்டு ஃபுல்லா அவங்க கச்சா எண்ணெய்கள் ஏற்றுமதி நடக்குது. அது முழுக்க முழுக்க அந்த டிரான்சாக்ஷன் ஒன்லி யூஎஸ் டாலர் தான். அப்ப அங்க விற்பனையாகிற ஒவ்வொரு லிட்டருக்கும், ஒவ்வொரு பீப்பாய்க்கும் அமெரிக்காவினுடைய வருமானம் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். எப்படி ஆகும்? டிமாண்ட் கூடும். அப்ப டிமாண்ட் கூடுகிற போது அமெரிக்க டாலருக்கான தேவை அதிகரிக்கும். அமெரிக்காவினுடைய பணத்தின் மதிப்பு கூடும். அப்ப யுஎஸ் அவர்களுடைய மதிப்பை வைத்து உலகத்தை தங்களுடைய நிலைக்களமாக அவர்கள் ஆட்டிக்கொள்வார்கள். இதனால தான் இன்றைக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு, யுரேஷியா இப்படி எல்லாம் வந்தது. அத மாதிரி யூரோப்பிய யூனியன் EU அது தோல்வி அடைந்து விட்டது. இருந்த போதிலும் அமெரிக்காவுக்கு எப்போதும் நிலைத்தன்மையோடான தங்கள் நாட்டினுடைய கரன்சியை வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதான் மத்திய கிழக்கில் இன்றைக்கு கஸ்ஸா போர் சமாதானத்துக்கும் அதுதான் காரணம்.